நம்முடைய வாழ்க்கை, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை கப்பல் பிரயாணத்துக்கு ஒத்தது. இப்போ கப்பல் பிரயாணம் என்று சொன்னால் அது கடலிலே தான் போக வேண்டும், வேறு வழியாக அது போகாது. இப்போ கடலிலே பயணிப்பது என்பது எத்தனை பேருக்கு விருப்பம்? நான் சொல்ல இந்த க்ரூஸில் போகிறத பற்றி நான் சொல்ல இல்லை, தயவுசெய்து அப்படி சிந்திச்சுருவாங்க. அங்கே எல்லாம் லக்ஸரியாக இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, நல்லா படக்கெல்லாம் விளம்பெல்லாம் வீசி, அது நான் சொல்லலை. நான் சொல்கிறது ஒரு சாதாரண கப்பலில் போகிறதுக்கு எத்தனை பேரால் முடியும், எத்தனை பேருக்கு பயம் இல்லாமல் போவீங்க? ஒரு தட்ட கையும் உயர இல்லை. அவர் ஒரு ஆள் உயர்த்திருக்கார், 2 பேர் உயர்த்தியிருக்கார்கள். நான் சிறு வயதில் இருக்கும்போது என்னுடைய பெற்றார் இந்த பாலதீவு என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு கடல் பகுதி இருக்கிறது. அந்த கடல் பகுதிக்கு இந்த மக்கள் அங்குள்ள ஒரு கோயிலுக்கு போவது வழக்கம். அது ஒரு யாத்திரை மாதிரி போவார்கள். அப்போ என்ன பெற்றோர் அந்த நாட்களிலே, எனக்கு தங்கச்சியும் சின்ன பிள்ளையாக இருந்திருக்க, சின்ன பிள்ளை அந்த நேரமும் எனக்கு தெரியலை, 2 வயசு தான் வித்தியாசம், ஆனால் அவன் பிறந்திருக்கத்தான் வேண்டும். அந்த ஒரு நினைவு. அப்போது அந்த கப்பலிலே நாங்கள் போனோம். அந்த படகுல ஏறி அது ஒரு இடத்துல நடந்து போய் அந்த படகுல இறங்குறதுக்கு, அது உள்ளுக்கு ஏறுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதில் போய் உள்ளுக்கு இறங்கி இருந்து அந்த கப்பல் பயணமாக போய்கொண்டிருக்கு. பயணமாக போய்கொண்டிருக்கின்ற போது அதில் காற்றடிக்குது, மழை பெய்யுது, ஒரு விதமான சூழ்நிலைகள் மாறுது, போட்டு இப்படி என்னது இருக்கிற ஆட்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. இதில் இருந்து ஒரு பக்கம் சரிஞ்சோன்னு ஓடி இந்த பக்கம் போகிறார்கள், இதில் இருந்து போனோன்னு இப்படி போகிறார்கள். இந்த போட் வந்து என்ன செய்கிறாண்டா, ஒரு பக்கத்திலேயும் நிலை இல்லாமல் தடுமாறி கொண்டு போய்கொண்டிருந்தது. இப்படி தடுமாறி போகிற நேரத்தில் ஒரு வித பயம் உள்ளுக்குள்ளே வருகுது. ஏனென்றால் இந்த தண்ணி உள்ளுக்கு வருது, வெளியிலே இருக்க தண்ணி காற்றடித்து உள்ளுக்கு தண்ணி வரும்போது என்ன செய்கிறார் என்று கேட்டால், அங்கே ஒரு 4-5 பேர் இருக்கிறார்கள், இந்த ஒரு வாளி வச்சிருக்கார்கள், இதை உள்ளுக்குள்ளே இருந்த அள்ளி வெளியில் ஊற்றுகிறார்கள். இது நான் கண்ணால் கண்ட இந்த விடயம், சின்ன பிள்ளை, ஆனால் அது கண்ணிலே இன்னும் ஞாபகத்துக்கு இருக்கிறது. இவ்விதமாக இந்த படகிலே பயணித்து கொண்டு வந்தபோது எங்களுக்கு அருகால் இன்னொரு கப்பல் அதே வள்ளம் அதே போல் போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் கரை வந்து சேர்ந்த பிறகு செய்தி கிடைக்கிறது, அதிலே பயணித்த 9 பேர் கப்பல் கவுண்டு மரணம். இது பிறகு வந்த செய்தி. இப்படியான ஒரு படகு பயணம் அன்றைக்கு நான் அனுபவித்ததன் பின்பு எனக்கு எந்த இடத்துல போய் அதில் ஏறுறாலும் எனக்கு பயம். நாங்கள் ஒரு கேம்புக்கு போயிருந்தோம். கேம்புக்கு போயிருந்த நேரத்தில் இவங்களை எல்லோரும் சொன்னாங்க, போத நீங்களும் வந்து ஏறுங்கோ, இது சும்மா கேனூன், இது சின்ன இது, அப்படியே 2 பேர் சேர்ந்து இப்படி தள்ளிட்டு போகிறது தான், அது சிம்பிள், வாங்க ஏறுங்கன்னு சொல்லி நீங்கள் பிடிச்சி உள்ளே உட்கார வச்சுட்டாங்க. கொஞ்சம் போனோட கவுண்டு தண்ணிக்குள்ளேயே போயிட்டு. அப்போது இந்த பயம், இந்த மனப்பயம் எங்களை என்ன செய்ய வைக்கிறேன்னு கேட்டால், எங்களை அறியாமலே சில விஷயங்களை, அந்த கடந்த கால நினைவுகளும் கடந்த கால அனுபவங்களும் எங்களை அதே விதமான காரியத்துக்குள்ளே நம்மை கொண்டு போகிறது. ஆகவே ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே என்பது ஒரு கப்பல் பிரயாணத்துக்கு ஒத்ததாக இருக்கிறது. அப்போ ஏன் மனித வாழ்க்கையிலே புயல் வீசுகிறது? இப்போ நம்மளோட வாழ்க்கையில் புயல் வருதா? நான் சொல்கிற புயல் வந்து வெளியிலேருந்து வர்ற புயலை பற்றி நான் சொல்லலை, வாழ்க்கை புயல், வாழ்க்கை என்ற புயல். அந்த வாழ்க்கை புயல் ஏன் வருகிறது? கடலிலே ஏன் புயல் வீசுகிறது? அப்போ இந்த கேள்விகளை நாங்கள் எழுப்பும்போது இதிலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்ளலாமா என்ற கேள்வியும் எங்களுக்கு வருது. அப்போது அப்படியான ஒரு சூழ்நிலை வரும்போது நாங்கள் தப்பலாமா, தப்ப முடியாதா? வாழ்க்கை புயலிலே அது வீசும்போது நாம் அதிலிருந்து தப்பலாமா, தப்ப முடியாதா? தப்ப முடியாதுன்னு நினைச்சா தப்ப முடியாது, தப்ப முடியுமென்று நினைச்சா தப்பலாம். தப்ப முடியுமென்று நினைச்சா அதுக்கு அடுத்த கட்டம் என்ன வரும்? தப்புவதற்கு என்ன வழி? இப்போ வழியை நாங்கள் தேடுகிறவர்களாக நாங்கள் மாறுகிறோம். அப்போ இதிலிருந்து நாங்கள் உலக பிரகாரமான ஒரு கவிஞன் பாடுகிறான், ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே என்று கவிஞன் பாடுகிறான்.
சரி, இந்த பாட்டில் என்னத்தை புரிஞ்சுக்கோனீங்க? நான் சினிமாவை பற்றி சொல்ல வரையில்ல, அந்த பாட்டின் வரியில் உள்ள அர்த்தத்தை தான் நான் கேட்குறேன். இந்த புயலுக்கு காரணம் என்னது? ஆசை. இந்த ஆசை வந்ததுனால தான் எங்களுடைய வாழ்க்கையில் புயல், கஷ்டம், கண்ணீர், துன்பம் இவைகள் எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆசை. அப்போ நாங்கள் எல்லாம் அந்த ஆசையினாலே அந்த படகுல ஏறி இருக்கிறோம். அது ஓடம் போல அது ஆடி ஆடி அது எங்களுடைய வாழ்நாள் முழுக்க கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இந்த வாழ்நாள் பயணத்திலே உண்டாகிற இந்த ஆசையினால் உண்டாகிற இந்த பயணமானது எங்களுடைய வாழ்க்கையிலே பல விதமான சூழ்நிலைகளை சந்திக்கிறது. புயலை சந்திக்கிறது, கடும் காற்றை சந்திக்கிறது, கொந்தளிப்பை சந்திக்கிறது, அதுக்குள்ளே தண்ணி ஏறுகிறது, தாண்டு போவோமோ என்று சொல்லுகிற சூழ்நிலை வருகிறது. தப்பிக்க வழி தேடுகிறவர்களாய் நாங்கள் மாறுகிறோம். அவை இப்படியான வாழ்க்கை புயலை எதிர்த்து தான் இன்று நம்முடைய வாழ்க்கை இருக்கிறபடியினாலே இன்று எங்களுடைய ஆசை இச்சைகள் இவைகள் இது எங்கிருந்து வருகிறது என்றால் அது சத்துரு எங்களுக்குள்ளே போடுகிற விதைகள். அப்போ எங்களுக்குள்ளே அவை வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாம் தேவனுக்குரியதை விட்டு விலகி போகத்தக்கதான பல காரியங்களை எங்களுக்குள்ளே கொண்டு வருகிறது. ஆகவே அந்த இச்சைகளினாலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கை தாக்குப்பிடிக்க முடியாமல் எங்களுடைய வாழ்க்கை கப்பல் தத்தளிக்க ஆரம்பிக்கிறது. இந்த புயல் காற்று மனித வாழ்க்கையில் வீசும்போது பலர் பயந்து போகிறார்கள். பலர் அதை எதிர்த்து நிற்க முடியாத பலர் அந்த புயல் காற்றினாலே என் வாழ்க்கையில் எல்லாமே குலைந்து விட்டது, நான் நினைத்தவை அதை நான் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையிலே இருக்கிறேன் என்று சொல்லி இனி நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்துக்கொள்ளுகிற, தற்கொலை முயற்சிக்கு போகிற, தற்கொலை செய்து கொள்ளுகிற இப்படியான நிலைகளிலே மக்கள் போகிறார்கள். காரணம் என்ன? அவர்களுக்குள்ளே இருந்த அந்த பயம், வாழ்க்கை குறித்த பயம், வாழ முடியுமா என்ற பயம், இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே நான் எப்படி வாழுவதென்ற பயம். இந்த பயத்தினாலே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பல பகுதிகளை அவன் இழந்து கொண்டு போகிறவனாய் இருக்கிறான். நாங்கள் அதை எதிர்த்து நிற்கிற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுதான் நாங்கள் அப்போஸ்தல நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 22 முதல் 29 வசனம், அதை நான் வாசிக்கவில்லை, இதிலே நீங்கள் திரையிலே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதில் உள்ள காரியத்தை நான் சொல்லுகிறேன். அந்த வசனம் என்ன சொல்லுகிறேன் சொன்னால், அங்கே அந்த கப்பலிலே அப்போஸ்தலனாகிய பவுலும் பிரயாணம் பண்ணுகிறார். பவுலும் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த பிரயாணத்திலே கடலிலே அது போய்கொண்டு இருக்கிற போது அந்த சூழ்நிலை மாறுகிறது. அங்கே புயல் வீசுகிறது. இப்போ கப்பல் அமிழ்ந்து போகும் என்று சொல்லப்படுகிற சூழ்நிலைகள் வருகிறது. அங்கே அவர் சொல்லுகிறார் என்றால், இப்போ நீங்கள் திடமனதாக இருக்க வேண்டும், இது கட்டாயம் பிரச்சனைக்குள்ளே தான் போகுது, அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு உயிர் சேதம் வராது, ஆனால் பொருள் சேதம் வரும். யார் சொன்னது? தேவ மனிதன், தேவ வார்த்தை, தேவ மனிதனால் சொல்லப்படுகிற வார்த்தை. இப்போ அவர் அதுக்கு முதல் என்ன சொன்னார்? நீங்கள் முதலாவது ட்ராவல் பண்ண வேண்டாம், பிரயாணம் பண்ண வேண்டாம், கப்பல் பயணம் வேண்டாம். ஏனென்றால் இப்போ இது ஒரு ஏற்ற சூழ்நிலை இல்லை. ஆனால் வெளியில் பார்க்கும்போது எல்லாம் என்னவா இருக்குன்னா காமாக இருக்குது, எந்த விதமான ஒரு சூழ்நிலை மாற்றம் இல்லை, நல்ல விதமாக இருக்குது, தென்றல் அடிக்குது. அப்போ இது எங்களுக்கு இலகுவானது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எல்லாரும் சொன்னாங்க நாங்கள் போவோம் என்று சொல்லி. ஆனால் இப்பொழுது இந்த பவுலும் அங்கே இருக்கிறார், அவர் சிறை கைதியாக இருக்கிறார். அவரை கொண்டு இத்தாலிக்கு போய் சேர வேண்டும், அவர்களுடைய பயணம் அங்கே இருக்க வேண்டும். ஏனென்றால் அங்கே அவர் விசாரணை கமிஷன் முன்பாய் நிற்க வேண்டும். இது எல்லாம் நியமிக்கப்பட்ட நியமங்கள், கொடுக்கப்பட்ட சட்டங்கள். இப்படி இருக்கிற போது இந்த பயணம் போக வேண்டும் என்ற நிச்சயம் இருக்குது. ஆனால் அந்த பயணம் சிச்சுவேஷன் பேட், சூழ்நிலை சரியில்லை. சூழ்நிலை சரியில்லாவிட்டாலும் மக்களுடைய பிரயாணத்தினுடைய நோக்கம் என்னென்றால் வித்தியாசமான நோக்கம். என்ன நோக்கம் என்று கேட்டால், கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், அவர்கள் நிறைய
பிஸ்னஸுக்கான பொருட்களை எல்லாம் வைத்து இருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு போய் அதை வியாபாரம் பண்ணி அங்கே இருந்து இன்னும் பொருட்களை வாங்கி வர வேண்டும் என்ற ஒரு பக்கம். இவர்கள் என்னத்துக்கு போகிறார் என்றால் சிறை கைதியாக கொண்டு போய் விசாரணைக்கு கொண்டு போகிற ஒரு கைதியாக அவர் செல்லப்படுகிறார். அவரை கொண்டு போகிற போர்ச்சேவகர் இருக்கிறார்கள், நூற்றுக்கதிபதி இருக்கிறார். இப்படி எல்லாருமே பயணிக்கின்ற ஒரு பயணம். இந்த பயணத்தின் மத்தியிலே அவர் சொல்லுகிற காரியம், அவர் சொல்லுகிறார் என்ன, நீங்கள் போகிறது சரி, ஆனால் பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். 24வது வசனம், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள். இப்ப இந்த ஒரு தேவ மனுஷனுக்காக ஆண்டவர் என்ன சொல்றார்? தயவு பண்ணி இருக்கிறார். யாருக்கு? மற்றவர்களுக்கு. ஆனால் இப்போ அவர்களுடைய பயணத்தின் நோக்கம் வேறா இருந்தது. ஆனால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. எந்த சூழ்நிலை மாறப்போகிறது என்பதும் அவருக்கு தெரியும். அது எச்சரிக்கப்பட்டாயிற்று. இப்போ நியமிக்கப்பட்டபடி பயணம் போவதற்கு மக்கள் தீர்மானம் பண்ணினார்கள். காரணம் என்று சொன்னால், அந்த இயக்குகிற அந்த மாலுமி அவன் அனுபவசாலி, அவன் எத்தனையோ வருஷ காலமாய் அதை ஓட்டுகிறவன், அவன் ஒரு திறனுள்ளவன். ஆனபடியால் அவனை நம்பி போகிற நிலைமை வருகிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் யாரை நம்பி போகிறோம் என்று கேட்டால், யாரை நம்புகிறோம்? உலகத்தில் யாரை நம்புகிறோம்? கடவுளையா மனிதனையா? யாரு? கடவுளையா மனிதனையா? அப்போ இப்போ நீங்கள் ரெண்டுமே நம்ப வேண்டும் என்று நிற்கிறீங்க. அப்போ சிச்சுவேஷன் மாறக்க எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால், இப்போ உலகத்தில் இருக்கிறவனை பிடிப்போம், பிறகு சேர்ச்சுக்குள்ளே வந்தால் அல்லேலூயா ஆண்டவர் என்று போவோம். இதுதானே எங்களோட கொள்கையாக மாறுறது. இப்போ இப்படித்தான் எங்களோட லைஃப் இருக்குது. இப்போது நாங்கள் இங்கே பார்க்குற போது, இங்கே ஆண்டவருடைய தேவ மனிதன் அங்கே இருந்து என்ன சொல்கிறான்? முதலே சொன்னான், எச்சரித்தான், போக வேண்டாம் என்று. சரி, போக தொடங்கியாச்சு. இப்போ என்ன சொல்லுகிறார் என்றால், உனக்காக நீ இப்போ எங்கே போய் நிற்கணும்? விசாரணைக்கு போகணும். அப்போ அதில் மாற்றம் இல்லை, அது நிர்ணயிக்கப்பட்டது. அப்போ அந்த தேவ மனிதன் எந்த சூழ்நிலையிலும் அங்கே நிற்கத்தான் வேணும். அப்போ அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும், தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஏனென்றால் இப்போ அவர்களுக்கு தயவு வருகிறது தேவ மனுஷனாலே. அவர்கள் நல்லவர்கள் என்றதுனாலே அல்ல, தேவ மனிதனானபடியினாலே, தேவனுக்கு பயந்து நடக்கிற மனிதனானபடியினாலே அந்த தயவு அவர்களுக்கு போகிறது. அது மட்டும் அல்லாமல் அங்கே நாங்கள் பார்க்கிற போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், 14ஆம் ராத்திரி ஆனபோது நாங்கள் ஆதிரியா கடலில் அலை கொண்டு ஓடுகையில் நடு ஜாமத்திலே கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டியதாக தோன்றினது. இப்போ நீங்கள் எங்கேயாவது போகும்போது உங்களுக்கு நீங்கள் சர்வைவ் பண்ண வேண்டும் என்ற ஒரு சிச்சுவேஷன் வருது. அந்த சர்வைவ் பண்ணுவதற்கு ஆண்டவர் சொல்கிறாங்க, அதுக்குரிய இதை நான் கொடுப்பேன். நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இழந்து போக போகிறீர்கள், பொருட்களை இழந்து போக போகிறீர்கள். நீங்கள் சேர்த்து வச்சது, சேர்த்து போகிறது எல்லாமே எங்கே போக போகுது? அழிய போகுது, உடைய போகுது, கப்பல் உடைய போகுது. அப்போ நீங்கள் சேர்த்து வச்ச எல்லாமே இல்லாமல் போக போகுது. இப்போ மிஞ்சுறது என்ன? உயிர். இப்போ உயிர் மேலே தான் எங்களுக்கு ஆசை இருக்குது. இப்போ எங்களோட ஆசையெல்லாம் என்ன இருக்குது? ஆசையே அலை போலே. ஆசை அலை போல வர்றபடினால நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய சமூகம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு அலை போல இல்லை, எல்லாம் உள்ளுக்கு இறங்கணும்னு சொல்லி நாங்கள் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்போ எல்லாம் முடிஞ்சு வந்த அப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டால், இப்போ இதே போன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது இப்போது நாங்கள் எதை தேடி ஓடுவோம்? எதை தேடி ஓடுகிறோம்? எதை பாதுகாக்க ஓடுவோம்? நாங்கள் உயிர் தான் பாதுகாக்க ஓடுவோம். இப்போ என்ன சொல்லுகிறோம்? இவ்வளவு காலமாய் 25 வருஷமாய் சம்பாதிச்சு கட்டினதெல்லாம் என்ன ஐயோ என்று கேட்குற மனம் பெறுமா இல்லையா? இதைத்தான் நாங்கள் பார்க்குறோம். லோத்துட மனைவி என்ன சொன்னால், திரும்பி பார்க்காம ஓடன்னு சொன்னாலும் ஐயோ என்ன கட்டி காத்தோமே, எல்லாம் போகுதே, அக்னியும் கந்தவம் எரிகிற அந்த நெருப்பிலே போகிறதே. அவள் திரும்பி பார்த்தாள்.
அப்போ அவருடைய வாழ்க்கை அழிந்து போகிறதை நாங்கள் பார்க்குறோம். அவை எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவன் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது, இந்த இப்படியான சூழ்நிலையை கடந்து போகும்போது அதில் ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்குங்கள். அந்த 29வது வசனத்திலே நாங்கள் பார்க்கும்போது, பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து. இப்போ விழுந்த அங்கே விழணும், விழுந்த அங்கே விழணும், பாறையில் விழக்கூடாது. பாறையில் விழுந்தா நடக்கும், கைகால் உடையும், டேஞ்சர். இப்போ எங்களுக்கு விளைக்க எந்த கம்ஃபர்ட்டில் விழணும் மட்டும் விருப்பம், நல்ல இடத்துல. இப்போ ஆண்டவர் சொன்னார், சோதோம் குமாரை விட்டு லோத்து நீ குடும்பத்தை கூட்டிக்கொண்டு ஓடிப்போ என்று சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார்? ஆண்டவரே, எனக்கு மலைக்கெல்லாம் போகிற வயசு இல்லை ஆண்டவரே, எனக்கு அங்கே வரையும் ஓட இயலாது. ஆனோடியா இந்த பக்கத்தில் சமபூமி இருக்கு, அது வரைக்கும் நான் போகிறேன். அட நீ இப்போ எங்கேண்டான்னு போனா காணுமென்று சொல்கிறேன் நிலைமைக்கு ஆண்டவரை தத்தளிக்க விடுறோம். ஏனென்றா இந்த தேவம் இவன் ஒரு நீதிமானாக இருந்ததுனால ஆண்டவர் தயவு பண்ணுகிறார், இறங்கப்படுகிறார். சரி, நீ இப்போ இருக்க வேண்டிய இடம், நீ பாதுகாப்பாக போகணும்னு சொன்னால் நீ மலைக்கு போகணும், கோய்க்கு போகணும், தூரத்துக்கு போகணும். ஆனால் இப்போ நீ உன்னுடைய கம்ஃபர்ட்டை பார்த்து நீ கிட்டடியில் போய் பக்கத்தில் போய் ஒரு சமதரையான பக்கத்தை நீ தேடினபடியினாலே அவனுடைய வாழ்க்கை என்னவா போச்சு? 2 தேவ சமூகத்துக்கு விருப்பம் இல்லாத சந்ததி தான் உருவானது, மிச்சமே தவிர வேறு எதையும் அவன் செய்து கொடுக்கவில்லை தேவனுக்கு. அவன் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் பாறையில் விழுவோம்ன்றது எங்களுக்கு விருப்பமாக இருக்கா? இல்லை, நல்ல ஒரு மண்ணுள்ள இடமாக இருந்தால் கொஞ்சம் காயம் இல்லாமல் தப்பலாம். அப்போ பாறையில் விழுவோம் என்று நினைத்து இப்போ என்ன சொல்லுகிறார்கள்னா, பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியும் என்று இருந்தார்கள். அப்போ இங்கே பெண்ணத்தை பார்க்குறோம் என்றால், பொழுது எப்போ முடியும் என்று இந்த 4 நங்கூரத்தை போட்டுட்டு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இருட்டில் அவர்கள் தப்பி தடுமாறி இப்படியான ஒரு சூழலிலே நங்கூரங்களை போடுகிறார். எத்தனை நங்கூரம்? 4. சரியா? இன்றைக்கு நாங்கள் அதைத்தான் பார்க்க போகிறோம். இந்த 4 நங்கூரம் ஏன்? ஒரு கப்பலுக்கு 4 நங்கூரம் எதுக்கு? இப்போ கப்பலுக்கு 4 நங்கூரம் மட்டும் எப்படி போட்டிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீர்கள்? பின்பக்கத்தில் 2 போட்டிருப்பார்கள், முன்பக்கத்தில் 2 போட்டிருப்பார்கள். நல்ல ஃபேமாக இருக்கக்கூடிய நிலைமை. இப்போ காற்றடித்தாலும் என்ன வந்தால் போகக்கூடாது. இப்போ இந்த கப்பல் இப்படியாக போய் அந்த 4 நங்கூரங்களை அங்கே பாவிக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். அப்போது இந்த கப்பலிலே பயணம் பண்ணுகிற மக்கள், இப்போ 10வது வசனத்தை பாருங்கள். Acts chapter 27 verse 10. மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். அப்போ எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் எச்சரிப்புகள் தரப்படுகிறது. இந்த வாழ்க்கையில் நீ என்ன செய்ய போகிறாய் என்ற எச்சரிப்பு வருகிறது. எங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், நீ வாழ்க்கையில் எங்கே போக போகிறாய், உன்னுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் எது, என்ன, அது என்ன, கடைசியாக போய் சேர போகிற இடம் எங்கே, நீங்கள் எங்கே போய் சேர போகிறோம்? இன்றைக்கு நாங்கள் இதில் இருக்க எல்லோரும் நாங்கள் எங்கே போய் சேர்றக்கா வந்திருக்கிறோம்? இப்போ நாங்கள் போகிற கப்பல், இந்த கப்பல் இப்போ நீங்கள் இலங்கைக்கு போகிறதான்னு சொன்னால், இந்தியாவுக்கு போகிறோன்னு சொன்னால், பிளெயின் வந்து பல பிளெயின் இருக்குது, பல கம்பெனி பிளெயின்கள் இருக்குது, பல நாட்டு விமானம் இருக்குது, எல்லாம் அங்கே தான் போகுது. ஆனால் வேறு வேறு இடங்களை டச் பண்ணி தான் போகுது. அப்போ ஒரு பயணத்துக்கு இவ்வளவு வகை இருக்கும்போது, இன்றைக்கு நாங்கள் பயணிக்க போகிற ஃபைனல் டெஸ்டினேஷன், கடைசியாய் போய் சேர வேண்டிய இடத்துக்கு எந்த கப்பலில் நாங்கள் ஏறி இருக்கிறோம்? உலகில்லை, விசுவாச கப்பல் ஒன்று போகின்றது. அப்போ அது ஒரு விசுவாச கப்பலில் ஏறி இருக்கும். இந்த விசுவாச கப்பலில் எத்தனை விசுவாசிகள் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள்? எத்தனை பேர் காத்து வீசைக்க அதொன்றும் செய்யாது, நம் கர்த்தர் இருக்கிறார் அல்லேலூயா என்று அந்த நேரம் சொல்லி போகிறதுக்கு எத்தனை பேர் இருப்பார்கள்? சொல்லுங்களேன், இருப்போமா? சரி, அதை விட்டுருவோம். இப்போ
எங்களுடைய பயணத்திலே உண்டாக போகிற சூழ்நிலை இங்கே சொல்லுகிற போது சொல்கிறாருண்டா, கப்பலுக்கு மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கு வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன். அப்போ தேவ மனுஷன் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். நீங்கள் ட்ராவல் பண்ண போகிற இந்த ட்ராவலிங்கில் காணப்பட போகிற சிச்சுவேஷன், நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற ப்ராப்ளம்ஸ், நீங்கள் அவைகளை எல்லாம் சந்திக்க போகிறீர்கள் என்று தெரிந்த ஒரு செய்தி அங்கே தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். ஆக இந்த எச்சரிப்பு அங்கே கொடுக்கப்படுகிற போது அதற்கு செவி கொடுக்க மனதில்லாத பயணிகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆக இந்த நாட்களிலேயும் இப்படித்தான் இருக்கிறார்கள். தேவனுடைய எச்சரிப்புகளுக்கு தரப்பட்டு கொண்டு இருக்கிறது. மனம் திரும்புங்கள், மனம் திருங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அன்று யோவான் ஸ்நானகன் தொடக்கம் ஆண்டவராய் இயேசு வரைக்கும் இன்று வரைக்கும் உள்ள செய்தி என்னவென்றால், மனம் திரும்புங்கள், மனம் திரும்ப வேண்டும். ஆனால் நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்? மனம் திரும்புகிறோமா அல்ல கேட்டுவிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? திரும்ப எந்த படகுலையே போகிறோம்? நாங்கள் இப்போ விருப்பம் இருக்குது, பரலோகம் போகிற படகுல தான் போக வேண்டும் என்று. ஆனால் நாங்கள் பரலோகம் போகிற படகு மாதிரி இருக்கிற ஒரு படகுலான்னு ஏறி இருக்கிறோம். மாதிரி என்றால் அது வித்தியாசம். அப்போது இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நான் விரும்புகிறதையெல்லாம் செய்ய வேண்டிய அந்த ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருந்தாலும், ஆனால் இந்த படகுல போய்த்தான் நாங்கள் சேர வேண்டும் என்று விரும்புகிறோம். அவை நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்கிற அந்த சூழ்நிலை வேறு. அப்போது மனிதன் விரும்புகிறான், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அங்கே இந்த மக்கள் என்ன செய்கிறான்டா, தேவ மனுஷன் எச்சரிக்கிறார். இந்த மனிதர்கள் பார்க்கிறார்கள், எக்ஸ்பர்ட்டை குறித்து பார்க்கிறார்கள். இவன் பல தடவை இந்த கப்பலிலே மாலுமியா இருக்கிறபடினாலே அவனை அதிகமாக நம்பினார்கள். அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் நம்பினார்கள். அங்கே அக்செப்டட் 27 verses 13 and 14 அங்கே நீங்கள் பார்க்கும்போது எழுதப்படுகிற தென்றல் மெதுவாக அடித்தபடியினாலே அப்போ அவர்களுக்கு நல்ல ஒரு காம் சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கிறது, தென்றலாக இருக்கிறது. அவை நாங்கள் நினைச்சது கைகூடி வந்ததென்று அவர்களுக்குள்ளே ஒரு நினைவு. ஏனென்றால் எச்சரித்தது எப்படி? பவுல் என்ன எச்சரித்தான்? போக வேண்டாம், உங்களுக்கும் உங்களுடைய பொருட்களுக்கும் சேதம் பெறப்போகுது, அதனுடைய போக வேண்டாம். இதுதான் எச்சரிப்பு. இன்றைக்கு எங்களுக்கும் எச்சரிப்பு தரப்படுது, செய்ய வேண்டாம், போக வேண்டாம், பார்க்க வேண்டாம். இது எச்சரிப்பு தரப்படுது. ஆனால் நாங்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்? பார்த்தால் என்ன, தொட்டால் என்ன, வருதா இல்லையா? அந்த ஏவாளுக்கு சாத்தான் என்ன சொன்னான்? பார்வைக்கு இன்பமான எல்லா ஆசைகளை கொடுத்துட்டான், அவ்வளோதான் அவன் செய்தானே தவிர அவள் அதுக்கு என்ன வடிவமைப்பு கொடுக்கிறாள்? பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும், இப்படி எல்லாம் வந்து அவங்களே ஒரு டிஸ்கிரைப் பண்ணி, இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? புசிக்கு நாளிலே சாகவே சாவாய். அப்போ சாப்பிட வேண்டாம்னு தான் சொன்னார். இப்போ தொட வேண்டாம்னு சொன்னாரோ? இப்போ அவளுக்குள்ள வர்ற ஆசை என்ன? தொட்டால் என்ன? தொட்டா பாவமா? ஆண்டவர் ஒன்று சொல்லை சொன்னால் அதை செய்தால் அது பாவம்தான். ஒரு சின்ன கதையை சொல்லுகிறேன். அதுக்குள்ளே ஒரு மனிதன் காட்டிலே விறகு வெட்டி கொண்டிருந்தான். அப்போது ஒரு ஃபாதரால் வந்தார். அவர் ஃபாதரால் வந்தபோது அவர் என்ன ஏதோ சொல்லி வெட்டி கொண்டிருந்தான். அப்போ இவர் என்ன சத்தம் போட்டு ஏதோ சொல்லி வெட்டுறானே என்று கிட்ட போய் கேட்டு கொண்டிருந்தார். இவன் என்ன சொல்கிறான்ட்டு அவன் சொன்னான், ஆதான் செய்த பாவம், ஆதான் செய்த பாவம் என்று ஒவ்வொருக்கா வெட்ட ஆதான் செய்த பாவம்னு சொன்னான். இந்த ஃபாதர் அதை கேட்டுட்டு அவன்கிட்ட சொன்னான், கொஞ்சம் நிப்பாட்டு, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், இந்த கோடாலியை கொண்டு வா, நீ என்னோட வா, நான் உன்னை கூட்டிக் கொண்டே சந்தோஷமாக நான் வச்சுருக்கேன், உனக்கு சாப்பாடு, வேளைக்கு சாப்பாடு, வேளைக்கு உடுப்பு எல்லாமே தான், நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். இவருக்கு மிகவும் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினால அவரோட போயாச்சு, வீட்டில் கொண்டு இருத்தியாச்சு, அவருக்கு எல்லா இதுவும் கொடுத்தாச்சு. இப்போ ஃபாதர் ஒரு நாள் தூர தேசம் போகணும்னு யோசித்தார். தூர தேசம் போகணும்னு யோசித்த உடனே அவர் ஒரு பெட்டியை கொண்டு வந்து அதை மூடி பட்லொக்கெல்லாம் போட்டு துறப்பையை மறுபடிய கையில் கொடுத்துட்டு, இந்தா இருக்குது, இதை நீ வச்சுக்கொள், ஆனால் நாம் வரும் மட்டும் கடைசி வரையும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது, இந்த பட்லொக்கை நீ துறக்கவே கூடாது, உனக்கு துறப்பும் தெரிஞ்சாச்சு, இதுவும் வச்சாச்சு. சரி, ஓகே ஃபாதர், நான் பார்த்துக்கொள்கிறேன். ஃபாதர் போயிட்டு ஒரு கிழமையால் திரும்பி வந்தார். மானே அந்த பெட்டியை கொண்டு வா, துறப்பை கொண்டு வான்றதுனார். இப்போ துறப்பு கொண்டார், இது எல்லாத்தையும் எடுத்து வர்றதுக்கு ஆயத்தம். இப்போ இந்த மீன் டைமில் அவர் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்திருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
ஃபாதர் இங்கே தானே இல்லையே, ஃபாதர் தூரத்துக்கு போயிருக்கார், அவர் வேற ஒரு கிழமை ஆகும். அதுக்குள்ளே நான் இருக்கா அப்படி பச்சை திறந்து டக்குன்னு திறந்து பார்த்துட்டு மூடு, அவ்வளோதான் நான் செய்ய போகிறேன். இது அதுக்கு மேலே நான் ஒரு எதுவுமே செய்ய மாட்டேன். நான் திறந்து அதை களவெடுத்தா தான், அதுக்குள்ளே இருக்கிறத எடுத்தா தான் எனக்கு தப்பு. அப்போ அவர் என்ன செய்யார், திறந்து அப்படி பார்த்தார். துறக்கிற நேரம் உள்ளுக்குள்ளே எந்த ஒரு சுண்டரி ஒரு இருபலியில் ஓடிச்சு. உடனே பட்டாரன ஒரு மூடியெல்லாம் பெட்டலோக்க போட்டு வச்சுட்டார். ஃபாதர் வந்து கேட்ட உடனே பெட்டியையும் கொண்டு வந்தார், துறப்பையும் கொண்டு வந்தார். ஃபாதர் வந்து திறந்து போட்டு பார்த்தார். அதுக்குள்ளே அவர் அடைச்சி வச்ச சுண்டலியை காண இல்லை. அப்போ ஃபாதர் என்ன செய்தார், மகனே வா, கோடாலி எடுத்தார். அவரையும் கூட்டிக் கொண்டு போய் அதே வெட்டி நான் மரத்தடியில் கொண்டு வச்சுட்டு சொன்னார், இனி நீ வெட்டுறதே இடத்துல நான் செய்த பாவம்னு வெட்டு. இப்போ நாங்கள் யாரை பழி போடுறோம்? இன்றைக்கும் ஆதாமுவால் பழி போடுகிறோம். அவர்கள் அல்ல, நாங்கள் தான். இன்றைக்கு எங்களுக்கு எச்சரிப்பு தரப்பட்டிருக்கு, நீ மனம் திரும்ப வேண்டும் என்று தரப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களோட பாவம் விட இல்லை, இச்சை விட இல்லை, ஆசை விட இல்லை. நாங்கள் அதையும் வச்சுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவோம் என்று தேடுகிறோமே, அது முடியாத காரியம். அப்போ எல்லாம் தென்றல் அடித்த போது எல்லாம் ஸ்மூத்தாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அது ஸ்மூத் இல்லை, அது மிகவும் பயங்கரமான சூழ்நிலை வருது. யூரோக்ளிதோன் காற்று, அந்த காற்றை பற்றி வேதம் என்று சொல்லுகிறேன்டா, 4 திசைகளிலும் இருந்து ஒரே நேரத்தில் வீசுகிற காற்று என்று தான் அதற்கு பேர். அதுதான் யூரோக்ளிதோன். அப்போ 4 திசைகளிலும் இருந்து காற்று ஒரே நேரத்துக்கு வரும் என்றால், ஒரு படகுல படுமா இருந்தால் என்ன நடக்கும்? தூக்கி கீழே போட்டு உடைத்து விடும். ஆகவே அப்படியான ஒரு காற்று, அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டபடியினாலே அவர்களுடைய அந்த ஸ்மூத்தான, அந்த தென்றலான அந்த சூழ்நிலையை அவர்கள் தங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்தி புறப்பட்டதினாலே வழியிலே உண்டான அந்த காற்றினுடைய தாக்கத்தை தாங்க முடியாத நிலைமைக்கு போகிறார்கள். தேவ சத்தத்தை கேட்டாலும், தேவ எச்சரிப்பை கேட்டாலும் நாங்கள் என்ன செய்கிறோம்? எஸ், பிரைஸ் தி லார்ட். இதுக்குள்ளே இருக்கிற நேரம் ஹல்லேலூயா, கரங்களையும் தட்டி நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் கடைசியில் நாங்கள் போகிறது என்னத்தை கொண்டு? இந்த வாசலால் கடந்தோடனே அப்போ பிறகு அது இந்த கப்பலாம் எங்கேயாம் போகுது? வேறு கதையில் போகும். நாங்கள் அங்கால இதுதான் எங்களோட லைஃப். அப்போது எனக்கு அருமையானே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டால் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற மனதுள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்போ இந்த ஆசை மாற்றப்பட வேண்டும். அதனால் உண்டாகிற சூழ்நிலைகள் எங்களை பாதிப்புக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கும். ஒரு க்ஷணப்பொழுதிலே எல்லாமே மாறிவிடும். ஆனபடியினால் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். இப்போ அந்த கப்பலில் இருந்தவர் தங்கள் உயிரை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்போ தங்களுடைய வருமானத்துக்காக கொண்டு போயிருந்த அந்த சரக்கு பொருட்கள், விற்பனைக்காக கொண்டு போன பொருட்களை எல்லாம் என்ன செய்தார்கள்? எல்லாம் தூக்கி 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 போடுகிறார்கள். இன்றைக்கு நம்மளை எத்தனை பேர் தூக்கி போட வேண்டிய நிலையில் வருது? ஒருவனை தூக்கி போட்டாங்க. ஆறு இப்போ அவன் செய்த வேலை என்ன? எச்சரிப்பை விட்டான். எச்சரிப்பு தேவன் சொன்னார் இந்த இடத்துக்கு போகண்ட. அவன் சொன்னான் உம்மடக்கு வேற வேலை இல்லை, நான் இந்த பக்கம் தான் நான் போவேன். கடைசி ஆண்டவர் என்ன செய்தார்? கடைசியாக அவனை என்ன செய்தார்? அவனுக்கென்று ஒரு மீனை கொண்டு வந்து மீன் வயிற்றுக்குள்ளே கொண்டு போய் வச்சு 3 நாள் பனிஷ்மெண்ட். 3 நாள் பனிஷ்மெண்ட். என்னதுக்கு? சாப்பாடு இல்லை, வெளியிலேருந்து சாப்பாடு இல்லை. அந்த மீன் பெரிய வாயை திறந்தா உள்ளுக்கு போகிற பாசி எல்லாம் உள்ளுக்கு அப்படியே நேராக போகுது. அவன் முழுக்க என்ன பாசி, அந்த குஞ்சு மீன்கள் எல்லாம் அந்த மூஞ்சையில் போயிருக்கும், முகத்தில் போயிருக்கும். இவைகளெல்லாம் அனுபவித்து அவன் வாய்க்குள்ளேயும் போயிருக்கும். அப்போ இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் எல்லாம் அனுபவித்து கடைசியாக உள்ளுக்குள்ளே இருந்து ஆண்டவரே, நாங்களும் அப்படி தான் கேட்க போகிறோம். இப்போ ஆண்டவர்களுக்கு டைம் தந்துட்டார், எல்லாம் சொல்லியிருக்கிறார். இப்போ நாங்கள் அதை அனுபவிக்காமல் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காமல் இருக்கிறோமே, எங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் வரப்போகிறது. அந்த நேரம் நாங்கள் கூப்பிட போகிறோம். இப்போ அந்த இடத்துல கூப்பிட்ட போது ஆண்டவர் என்ன செய்தார்? மீனுக்கு கொண்டு போ, அவரை கக்கு. எங்கே? ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு. சரிதானே? ஆண்டவர் சொன்னதை செய்தால் இந்த பிரச்சனை இருக்கா? இல்லையே. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அவன் என்ன சொல்லுகிறான்? இந்தளவு உங்களோட பிரச்சனைக்கு, இந்த உங்களோட பொருட்களை எல்லாம் தூக்கி தண்ணியில் போடுற சிச்சுவேஷனுக்கு, நீங்கள் படுகிற கஷ்டத்துக்கு எல்லாம் காரணம் யாருண்டானா? நான் ஒரு ஆள் தான்.
இன்றைக்கு நாங்கள் தான் காரணம் நம்முடைய வாழ்க்கைக்கு. அதை உடனே அவன் என்ன சொல்கிறான், என்னை தூக்கி கடலிலே போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். அவனை போட்டோன்னு என்ன நடந்தது? எல்லாம் காம். இன்றைக்கி நம்மள எத்தனை பேர் கடலுக்கு போக வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். ஏன் நான் எதை சொல்லணும்னா, ஆண்டவர் இன்றைக்கு சில விஷயங்களை எனக்கு சொல்லுகிறதுனால நான் சொல்லிக்கொண்டே போகிறேன். சில விஷயங்கள் நான் போட்ட குறிப்பிலேயே இல்லை, உண்மையாகவே சொல்கிறேன். அவை இன்றைக்கு நாங்கள் சில வேளைகளிலே தூக்கி எறியப்பட வேண்டியவர்கள் எங்கே? கடலுக்குள்ளே. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அதை நாங்கள் சந்தித்தே தீர வேண்டியதான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகிறது. அங்கே நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது Acts 27:20 அங்கே நாங்கள் பார்க்குறோம், அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்ன நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இப்போ என்ன நடக்குது? காற்று மழை கண்டினியூஸ். நாங்கள் இனி தப்பி பிழைக்க மாட்டோம். நம்பிக்கை இழந்த நிலைமை. இனி எங்களுக்கு ஒரு கொஞ்சம் பிடி கூட கிடையாது. நாங்கள் தப்ப முடியாது என்ற அந்த மனநிலைக்குள்ளே அவர்களுடைய சூழ்நிலை மாறுகிறது. ஆவே எனக்கு அருமையானவர்களே, இன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் தப்பி பிழைப்போம் என்ற அந்த சூழ்நிலை கூட எங்களுக்கு இல்லாத நிலைமை வந்துவிடும். அதற்கு முன்பாக மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார், எச்சரிப்பை தருகிறார். நமது அனுபவம், எங்களுடைய ஞானம், அறிவு இவைகளை வைத்துக்கொண்டு அதன் மேல் நம்பிக்கை வைத்து கடைசியிலே வாழ்க்கையில் தோல்வி, வருமானத்தில் வீழ்ச்சி உண்டாகிற சூழ்நிலை உருவாகிறது. எங்களுடைய முயற்சி, எங்களுடைய ஞானம், எங்களுடைய அறிவு, நாங்கள் சிலதெல்லாம் அப்படி பயன்படுத்துவோம். இவைகளை வச்சு நாங்கள் பல கேம் ஆடி நாங்கள் கொஞ்சம் உயரத்துக்கு போகலாம்னு நாங்கள் நினைக்கிறோம். அது தேவனிடத்திலே செல்லுபடியாகாத அருமையானவர்களே. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. வாழ்வோம் என்ற நம்பிக்கை இழந்த வாழ்க்கை அப்படியே தலைகளாய் மாறி போகிறது. 10வது வசனம் என்ன சொல்கிறது? மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தம் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன். அது முன்னுக்கே சொல்லப்பட்டாயிற்று. எங்களுக்கு நடக்க போகிற விஷயத்தை இப்பொழுதே ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார். இப்போ நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் இன்னும் ஒரு 50 வருஷம் இருக்க போகிறோம்னு சொல்லக்கூடியார்கள்? சொல்லாமா? இல்லையே. இப்போ வார் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ என்ன நடக்குது? இப்போ எங்களுக்கு பயம் பெறுது. என்னத்துக்கு பயம் பெறுது? இப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் கனடாவில் இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் வராது ஒத்துக்கொள்வோமே. வருமென்றது என்ன, வராதுன்றே என்ன நிச்சயம்? ஒரு நிச்சயமும் இல்லை. சரி, இப்போ நாங்கள் வராதுன்றதை நினைக்கிறோம். அவன்கிட்ட குண்டிஞ்ச வராதுன்னு நாங்கள் நினைக்கிறோமா? அவன்கிட்ட பிளேன் இங்கே வந்து அடிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ எது வராதுன்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். இது ஒன்றும் வராது, இது ஒன்றும் வராதுன்ட்டு நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்களேன். ஆனால் இது வராமல் போயிடும். எது? சாப்பாடு. இப்போவே எல்லாம் ஏறி போகுது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்கே விற்கிற ஃப்ளையர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து எங்கே குறைஞ்சதை வேண்டுமென்ற இப்போ நிலைமைக்கு மாறிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் போய்க்க நடக்கும். அதுவும் இல்லாத நிலைமை வரப்போகுது. இப்போ நாங்கள் எதை வச்சு வாழ போகிறோம்? உங்களோட பாதிப்பு வருகுதா இல்லையா? எனக்கு அருமையாளே, நாங்கள் சேர்த்து வைத்தது எங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை நாங்கள் சந்திக்கிறவர்களாக நாங்கள் மாறப்போகிறோம். இதெல்லாம் வேதத்தில் ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டார். என்ன? யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீர்கள். இது உபத்திரவத்தின் காலம். பஞ்சம் வரும், பட்டினி வரும், எல்லாமே வரும். அதுக்கு முதல் நாங்களுடைய மனம் திரும்புதல் அவசியம். தேவனை தேடுவது அவசியம். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். நாங்கள் சத்தியத்தை கேட்டும் அதற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறிவிடும். அங்கே Acts 27:11 சொல்லுகிறது, 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். அவனுடைய நம்பிக்கை உலகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான அறிஞர்கள் அல்லது சாதனை வீரர்கள், அனுபவசாலிகள், டெக்னீஷியன், இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நம்புகிறார்கள். அவங்களுக்கு ஒரு நாளும் வரவிட மாட்டாங்க. நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள். அப்படி நினைக்கிற அளவுக்கு அல்ல.
நாங்கள் இன்னும் எத்தனையோ காரியத்தை சாதிக்க பிறந்தவர்கள், அது கட்டாயம் நாங்கள் அச்சீவ் பண்ணித்தான் நாங்கள் போவோம் என்று சொல்லுகிற மக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். பணம் இருக்கிறது, பணம் இருந்தால் நாங்கள் உயிரையே காப்பாற்றி கொள்வோம். உலகத்தில் உள்ள எந்த பயங்கரமான கெட்டிக்கார டாக்டரை கூட நாங்கள் எங்கே செய்வோம், அந்த தேசத்திலேருந்து இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து உயிரை காப்பாற்றுவோம். முடியுமா? முடியுமா? முடியாது. ஏன்? யார்கிட்ட கையில் இருக்கு உயிர்? படைத்தவன் கையில் இருக்கிறது. நீ என்னத்தை வச்சு விளையாடினாலும் முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், இன்று மனம் திரும்புதலுக்குரிய நாள். தேவ வார்த்தைகளை நம்புவதே இல்லை, அவருடைய போதனைகளை கேட்க மனசில்லை, ஆலோசனை கேட்க விருப்பமில்லை, கீழ்ப்படிய மனதும் இல்லை. அவை இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற போது எப்படி நாங்கள் வாழ முடியும்? இப்போ நான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி சொல்ல போகிறேன். இவ்வளோ நேரம் நான் பிரசங்கம் பண்ண இல்லை, இனித்தான் பிரசங்கம் பண்ண போகிறோம். எத்தனை பேர் மணி கூட பார்க்க போகிறீங்க? சரி, நான் இனித்தான் பிரசங்கம் பண்ண போகிறேன்டா எத்தனை பேர் இதில் இருந்து கேட்க தயாராக இருக்கிறீங்க? சரி, இறைச்சி கடை மூட மாட்டான், மீன் கடை மூட மாட்டான், பரவாயில்ல, டக்குன்னு கேட்டுட்டு போங்க. சரி, இப்போ நாங்கள் வாழ்க்கையில் இந்த 4 காரியத்தை பற்றி சொன்னேன். என்ன? நங்கூரம். இந்த 4 நங்கூரங்களை குறித்து குயிக்காக ஒரு 4 காரியத்தை பார்த்து நான் முடித்து விடுகிறேன். முதலாவது நங்கூரம், நம்பிக்கையின் நங்கூரம், an anchor of faith. அப்போ நம்பிக்கையின் நங்கூரம், ஹீப்ரூ சாப்டர் 6 verse 19, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையையும் உறுதியையும் திரைக்கு உள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிற இந்த காரியத்தை ஆத்தும நங்கூரம். அப்போ கர்த்தர் பேரில் வைக்கிற உறுதியான நம்பிக்கையை இந்த நங்கூரத்துக்கு பேர் ஆத்தும நங்கூரம். இவங்களோட ஆத்மா என்னவா இருக்கணும்? எங்கே கன்ஃபார்மாக இருக்கணும்? எங்கே உறுதிப்படுத்த இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையில், அவருடைய சத்தியத்தில் அந்த உறுதி, அந்த வார்த்தை போடப்பட வேண்டும் சரியான முறையிலே. அந்த வார்த்தையிலே நாங்கள் நிலை நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஐசாயா சாப்டர் 26 verse 3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆகவே நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே நோக்கி பார்க்கிற நம்பிக்கை உடையவர்களாக இருந்தால் அங்கே அவரை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். அதுதான் தேவன் நமக்கு தருகிற காரியம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உறுதிப்பாட்டை தருவதற்கு தேவன் விரும்புகிறார். ஆகவே எங்களுடைய இந்த நம்பிக்கை என்கின்ற நங்கூரம் உறுதியாய் காணப்பட வேண்டி இருக்கிறது. ஆகவே எங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை என்பது அவனுடைய வாழ்க்கையிலே இருக்காது. அதாவது நாங்கள் கலங்கி போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தருக்குள்ளே பலன் கொண்டவர்களாய் இருக்க முடியும். அங்கே எரேமியா சாப்டர் 17 verse 7, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேலே தன்னை பலன் உள்ளவனாய் மாற்றுகிறது அவசியமான ஒரு காரியம். சங்கீதம் 32 Psalm 32 verse 10, அங்கே துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Psalm 37 verse 5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆகவே எங்களுடைய ஆத்மமாகிய நங்கூரம் அதை கர்த்தர் மேல் போட்டு அதில் அசையாமல் உறுதியாய் நிற்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்போ எங்களுடைய ஆத்ம நங்கூரம் கர்த்தர் மேலே வைக்கப்பட வேண்டும். நம்பிக்கை கர்த்தர் மேலே. அடுத்த நங்கூரம் நல் மனசாட்சி ஆகிய நங்கூரம். அப்போ எங்களுடைய நல் மனசாட்சி, எங்களுக்குள்ளே தேவன் மனசாட்சியை தந்திருக்கிறார். அந்த நங்கூரம் அங்கே 1 Timothy chapter 1 verse 19, இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அருமையான ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த நல் மனசாட்சியை சேதப்படுத்தி, அவங்களோட நல் மனசாட்சி எங்களோட கன்சர்ன்ஸ் என்னவா இருக்குது, எப்படி இருக்குது, நாங்கள் எப்படிப்பட்ட மனதுடையவர்களாக இருக்கிறோம்? நல் மனசாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோமா கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? எஸ், நல் மனசாட்சியும் கிட்ட இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நாங்கள் எப்படி மாறுவோம்? அதை தூக்கி அங்கால வச்சுட்டு ஒரு பதிலை நாங்கள் கொடுப்போம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனநிலைன்னு நாங்கள் வாழக்கூடாது.
அப்போ நல் மனசாட்சி உள்ளவர்களாக நாங்கள் செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு வாழ்க்கையை நாங்கள் நடத்துவோம் என்றால் நம்முடைய விசுவாசமாகிய கப்பலை நாங்களே சேதப்படுத்தி மூழ்கடித்து விடுகிறவர்களாய் நாங்கள் மாறிவிடுகிறோம். நல் மனசாட்சி இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. எங்களுடைய மனசாட்சியை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் நல்லது. அங்கே கொரிந்தியர்கள் எழுதிய 1 Corinthians chapter 8 verse 12 பார்க்கும்போது அங்கே நாங்கள் பார்க்குறோம், இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். இவங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாய் நாங்கள் சில காரியங்களை செய்யும்போது கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களாய் மாறுகிறபடியினாலே நாங்கள் எங்களுடைய மனசாட்சியை முன்னிறுத்தி பார்க்க வேண்டும். மனசாட்சியாகிய நங்கூரத்தை கர்த்தர் மேல் போட்டுவிடு, அது அசையாமல் உறுதியாய் நிற்கும். அடுத்தது 3வது காரியம், தேவ வசனமாகிய நங்கூரம், anchor of God's word. அப்போ 2 பேதுரு 2 Peter chapter 1 verse 19, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இப்போ என்னத்தை கவனித்திருக்க சொல்லியிருக்கார்? விடிவெள்ளி உங்கள் இருதயத்தில் உதிக்கும் அளவும், தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே தோன்றும் அளவும், தேவனுடைய வார்த்தையிலே, தீர்க்க தரிசன வார்த்தையிலே அதிலே நாங்கள் அந்த பிரகாசத்திலே வாழுகிறவர்களாக உங்கள் இருதயத்தில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போல. அப்போ இருளுள்ள இடத்திலே ஒரு விளக்கு பிரகாசிக்கும் போது எல்லா இடத்திலும் வெளிச்சத்தை கொண்டு வருவது போல அந்த வசனத்தை கவனித்திருப்பது நல்லது. வசனத்தை கவனிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனத்துக்கு, இன்றைக்கு நாங்கள் ஆலயத்துக்கு வர தயாராக இருக்கிறோம். சரியா? ஆலயத்துக்கு நாங்கள் வர தயாராக இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை அது ஆண்டவருடைய நாள், ஆலயத்துக்கு போக தயாராக இருக்கிறோம். அடுத்த 6 நாளும் என்ன இருக்குது? நாளை திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த சனி வரைக்கும் நாங்கள் எங்கே இருக்கிறோம்? எங்கே இருக்கிறோம்? வீட்டில் இருக்கிறோம், வேலை செய்கிறோம், எல்லாம் சரிதான். கர்த்தரோடு உள்ள பங்கு எவ்வளோ இருக்குது? இப்போ நாங்கள் ஒரு ஜெப கூடுகையில் கூடுகிறோமா? இல்லை. வேதத்தை படிக்கிறதுக்கு கூடுகிறோமா? இல்லை. அப்போ எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போதும் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு இது மட்டும் போதுமா? எத்தனை பேர் சொல்ல இது மட்டும் போதும் என்று சொல்லி? இதில் நாங்கள் நல்ல ஆவிக்குரிய விஷயம் எல்லாம் கற்றுக்கொண்டுட்டோம், நாங்கள் எல்லாம் இப்படி தான் வாழ்கிறோன்னு சொல்லக்கூடியார்கள் சொல்லுங்க. கை வைக்கலாமா? இல்லையே. எங்களுக்கே தெரியுது, குற்ற மனசாட்சி கொண்டு வேலை செய்தா இல்லையா? வேலை செய்து அது குற்றப்படுத்தினாலும் பரவாயில்லை. அது பிறகு நாங்கள் எக்ஸ்கியூஸ் அங்கே போய்க்க ஆண்டவருக்கு நாங்கள் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அவர் ஏற்றுக்கொள்வார். அவர் நல்ல கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்பு உள்ளவர். அவருக்கு நாங்கள் சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்வார். என்ன ஏற்றுக்கொள்வார்? என்ன ஏற்றுக்கொள்வார்? இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய ரீசன் என்ன? இல்லை, நான் ஏதாவது தப்பாக சொன்னால் நீங்கள் உடனே ஸ்டாப் பண்ணி போதார், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு நீங்கள் 6வது பாயிண்ட் அவுட் பண்ணி எழுப்பி சொல்லலாம். நான் அதுக்கு மறுப்பு இல்லை. சரியா? இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட போயிட்டு? ஆண்டவரே, போதர் பைபிள் ஸ்டடி வச்சவராம், எனக்கு தெரியாது பாஸ்டர், எனக்கு தெரியாது ஜீசஸ் என்று சொல்லலாமோ? சொல்லலாமா? இல்லை. நான் பிஸியாக இருந்த நான் ஆனபடியாக தான் நான் போகலை சொல்லலாமோ? நாங்கள் சொல்கிற ரீசன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரோ? ப்ரேயர், ஐயோ அன்றைக்கு தான் ஜீசஸ் எனக்கு 2-3 பிரச்சனை சொல்லலாமோ? பிரச்சனைக்காக தான் ஜெபம் பண்ண வரணும். அப்போ நாங்கள் சொல்லலாமோ? இல்லை. நாங்கள் சொல்கிற எந்த ரீசனும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரீசனே கிடையாது. மனுஷனுக்கு சொல்லலாம், அவன் ஏற்றுக்கொண்டு போவான். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு சில காரியங்களை உலகத்தில் வைத்திருப்பது எங்களுடைய மனம் திரும்புதலுக்குரிய செய்திகள், எங்களுடைய மனமாற்றத்துக்கான செய்திகள். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சத்தியம். அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அன்று பரிசேயனும் பரிசேயனும் அங்கே இன்னொரு வேறு மார்க்கத்தானும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆராதனை சபைக்கு ஆலயத்துக்கு போய் நின்று 2 ப்ரே பண்ணினாங்க. என்னதை ப்ரே பண்ணாங்க? ஆண்டவரே, நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் காணிக்க போடுகிறேன், நான் அது செய்கிறேன், இது செய்கிறேன், மோசே சொன்ன பிரமாணத்தின்படி எல்லாம் நான் செய்கிறேன். இந்த பக்கத்தில் நிற்கிறானே, இவனை போல நான் இல்லை, நான் மிகவும் பரிசுத்தவான்.
அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, நான் உம்முடைய பக்கத்தை பார்க்கறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. நீர் பரிசுத்தர், உமக்கு முன்பாக நிற்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை, நான் பாவி என்று அவன் அடிக்கிறான். இதில் யார் பெட்டர்? யார் பெட்டர்? பரிசேயனா அவனா ஆயக்காரனா? யார் பெட்டர் சொல்லுங்களேன். அப்போ இப்போ நாங்கள் யாரு? இப்போ நாங்கள் என்னவா இருக்கிறோம்? நாங்கள் பரிசீஸாக தான் இருக்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே, நான் உண்மை ஏற்றுக்கொண்டேன், நான் அல்லேலூயா சொன்னான், ஆமென் சொன்னான், ஞானஸ்நானம் படுத்தினான், எல்லாம் படுத்தினான், எல்லாம் செய்து நான் எல்லாம் நீர் சொன்னபடி எல்லாம் செய்திருக்கேன், நான் அதன்படி இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் அவங்க அப்படி இல்லை ஆண்டவரே. ஆனபடியாக தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? எங்களுக்கு என்ன பரிசீஸுக்கு என்ன கடைசி ஆண்டவர்கிட்ட நிலைமை? அவன் போக போகிறது இல்லை. யாருக்கு ஆண்டவர்கிட்ட சமூகத்தை பார்த்து கடவுளோடு ஒப்பிட்டானோ இஸ் பெட்டர். மனம் திரும்புதலுக்குரிய கனி அவன்கிட்ட இருக்குது. அவன் பாவி என்ற உணர்வு இன்றைக்கு எங்களுக்கு அது வரையில்லை என்று சொன்னால் நாங்கள் கத்திரண்டையில் போக முடியாது. ஆகவே நாங்கள் எச்சரிக்கப்படுகிறோம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே இன்று எங்களுக்குள்ளே ஒரு தேவ வசனமாகிய அந்த நங்கூரம் எங்களுக்குள்ளே போடப்பட வேண்டும். 1 Peter chapter 1 verse 25, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அந்த வசனம் தான் இது. அந்த வசனத்தை ஆதாரமாக பிடித்து கொண்டு அந்த நங்கூரத்தை கர்த்தர் மேல் போட்டு அசையாமல் உறுதியாய் நிற்க வேண்டும். தேவ வசனமாகிய நங்கூரம். 4th one, தேவ ஆவியானவராகிய நங்கூரம், the anger of the Spirit of God. அங்கே வாழ்க்கையில் புயல் வீசும்போது, கொந்தளிக்கின்ற போது, கப்பல் அமிழ்ந்து போகாதபடிக்கு இந்த 4 நங்கூரங்களையும் போட்டுத்தான் ஆக வேண்டும். ஒரு நங்கூரம் மிஸ் பண்ணினாலும் என்ன நடக்கும்? ஒரு பக்கம் சேதமாகும். முன்னுக்கும் பின்னுக்கும் 2 பக்கமும் அது போடப்படணும். சரியா? 4 இருந்தால் தான் வாழ்க்கையில் தப்ப முடியும். ஆகவே தேவ ஆவியானவராகிய நங்கூரம் எங்களுக்கு தேவை. முதலாவது நங்கூரம் நம்பிக்கையின் நங்கூரம், 2வது மனசாட்சியின் நங்கூரம், 3வது வேதவசனமாகிய நங்கூரம், 4வது நங்கூரம் ஆவியானவராகிய நங்கூரம். உங்கள் நங்கூரத்தை ஆவியானவர் மேல் போடுங்கள். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் என்று சங்கீதம் 46:5 சொல்லுகிறது. ரோமர் 8:1 சொல்லுகிறது. ரோமன் 8 chapter 8 verse 1, ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. துன்பங்கள் பிரச்சனைகள் வரும்போது சுயபலத்தில் நாங்கள் நிற்க முடியாது. இன்றைக்கு நாங்கள் பாடினோம். என்ன பாட்டு? நடந்து வந்த பாதைகள் கற்கள் முள்ளுகள், என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன் முடியல. சுயபலத்தால் செய்ய பார்த்தேன், சுயத்தினாலே பல காரியங்களை செய்ய பார்த்தேன், எதுவுமே நடக்க முடியல. எங்கள் சொந்த பலத்தால் ஓட முடியாது, சொந்த ஞானத்தினால் ஓட முடியாது, சொந்த அறிவினால் ஓட முடியாது. கர்த்தர் இல்லை என்றால் everything gone. That's it. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, தேவ ஆவியானவர் எங்களுக்காக பலவீனத்திலே உதவி செய்கிறவராயிருக்கிறார், எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். ஆக எனக்கு அருமையான தேவஜனமே, கப்பல் உடையத்தக்க சூழ்நிலை, யூரோக்கிழுதன் என்ற காற்று வீசுகிறது போல பல திசைகளிலும் இருந்து பலவிதமான பிரச்சனைகள் வரலாம், பல துன்பங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், கண்ணீர் கவலைகள் வரலாம். எது வந்தாலும் எங்களுடைய ஆவியானவர் தேவன் இருக்கிறார். அவர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு இந்த 4 நங்கூரங்களையும் நீங்கள் உபயோகித்தால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பலனடைந்து அச்சீவ் பண்ண வேண்டிய இடத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீர்கள். ஆவே கர்த்தருடைய வார்த்தையின்படி செவிசாய்க்க